சென்னை விட்புல் ராட்வீலர் இன நாய்கள் வளர்க்க தடையானது விதிக்கப்பட்டிருக்கிறது. மாநகராட்சி கூட்டத்தில் தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், மாநகராட்சி கூட்டத்தில் என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு? ராஜலட்சுமி வணக்கம். சென்னை மாநகராட்சியில் பிட்புல் மற்றும் ராட்வீலர் இன வளர்ப்பு நாய்களை வளர்ப்பதற்கு தடை விதித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் செல்லப்பிராணிகளின் உரிமையாளர்கள் கட்டாயம் உரிமை பெற்றிருக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. செல்லப்பிராணி உரிமையாளர்கள் பொறுப்புணர்வுடன் பிறருக்கு இடையூறு ஏற்படாத வகையில் செல்லப்பிராணிகளை வளர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சமீப காலமாக வளர்ப்பு நாய்கள் பொதுமக்களை தாக்கும் சம்பவங்கள், புகார்கள் அதிகமாக பெறப்பட்டு வருகின்றன. இவற்றில் பெருமளவு சம்பவங்கள் இந்த பிட்புல் மற்றும் ராட்வீலர் இன நாய்களின் ஆக்ரோஷமான குணநலன்களால் அதிக அளவு பொதுமக்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது. சம்பந்தப்பட்ட வளர்ப்பு நாய்களின் உரிமையாளர்களுக்கு உரிய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பொதுமக்களுக்கு அச்சமூட்டும் வகையில் ஆக்ரோஷமான தன்மை கொண்ட வளர்ப்பு நாய் இனங்களை சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் வளர்ப்பதற்கு தடை விதிக்க மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. நாளை முதல் இந்த தீர்மானம் செயல் வடிவம் பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இனநாய்களை செல்லப்பிராணிகளின் உரிமை பெற விண்ணப்பிப்பதற்கு தடை விதிக்கவும் மற்றும் உரிமத்தை புதுப்பிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே உரிமம் மற்றும் இன வளர்ப்பு நாய்கள் வீட்டிற்கு வெளியே அழைத்து செல்லும் போது அவற்றிற்கு கழுத்துப்பட்டை மற்றும் வாய்க்கவசம் அணிவிப்பதை கட்டாயமாக்கவும், இதனை பின்பற்றாத உரிமையாளர்களுக்கு 5000 ரூபாய் வீதம் அபராதம் விதிக்கவும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. உரிமமின்றி சட்டவிரோதமாக இந்த புதிய இன நாய்களை புதிதாக வாங்கி வளர்ப்பவர்களுக்கு 1 லட்சம் அபராதம் விதிக்கவும் மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.